காட் உண்டாக்கி இருக்கிற எல்லா விஷயமும் ஒரு ரீசன் இருக்கு. வாய் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு எதுக்கு? சாப்பிட்றதுக்கு, புறங்கூறி பேசுறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கண்ணீரை ஆண்டவர் எதற்காக வச்சிருக்கிறாரு, அழுகையை எதற்காக வச்சிருக்கிறாருன்னா, ஆக்சுவலாக அழுகை என்பது ஒரு லாங்குவேஜ். புரிகிறபடி சொல்கிறேனே, ஒரு குழந்தை ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தையா இருக்கலாம். அந்த குழந்தை அது அழுகும்போது அவங்களுடைய ஃபாதர் ஆர் எஸ்பெஷலி அவங்களுடைய அம்மா ரொம்ப தெளிவாக தெரியும் எதுக்காக அந்த குழந்தை அழுதுன்ட்டு. நம்ம நினைப்போம் குழந்தை அழுகுது பசிக்குது போல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அம்மா அப்போ சொல்லுவாங்க, இல்லை இது பசியினுடைய அழுவ இல்லை, இது டயப்பர் மாற்றுற டைம் வந்துருச்சு, டயப்பர் ஆகிடுச்சு, ஃபுல்லாகிடுச்சு, டயப்பரை மாற்றணும், அதுக்காக குழந்தை அழுவுது. ஸோ இந்த குழந்தை பிறந்தப்ப இந்த குழந்தைக்கு தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தெரியல, உருது தெரியல, ஹிந்தி தெரியல, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிடுது. ஓகே, எந்த பாஷையும் தெரியல. ஆனால் இந்த குழந்தை அம்மாவோட பேசுகிற லாங்குவேஜ் என்னவா இருக்குன்னா கண்ணீர், அழுகை தான். இதே போல் நம்மளுடைய லைஃப்பில் காடோட ஏற்படுத்த வேண்டிய ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு லாங்குவேஜாக வச்சிருக்கிறது தான் கண்ணீர். எல்லாத்துக்குமே அழுது ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, இல்லைனா அழுது ஜெபிக்கவே கூடாதுன்ற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. பட் இது ரெண்டுமே சரி அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். இது ரெண்டுத்திலையுமே ஒரு உண்மை இருக்கு. ஆண்ட இடத்துல அழுதுதான் ஜெபிக்கணுமா அப்படி கிடையவே கிடையாது. ஆனா அழுகவே கூடாதா அப்படின்றதும் உண்மை இல்லை. இதை தான் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நம்மளுடைய கண்லேருந்து வர டியர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய டைம் நம்ம கண்ணீரோட ஜெபிச்ச ஜெபத்திற்கெல்லாம் இன்னைக்கு வரையும் ஆன்சர் இல்லாம இருக்கும். எத்தனையோ விஷயத்திற்காக கண்ணீரோட ஜெபிச்சிருப்போம், ஆனா எந்த விஷயத்தையும் நம்ம இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணதை பார்த்திருக்கவே மாட்டோம். அப்ப நம்ம கம்யூனிகேட் பண்றதுல ஏதோ ஒரு தடை இருக்குது, இல்லைன்னா கம்யூனிகேட் பண்றது தெரியாம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றதா இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா, அழுகையினுடைய விஷயத்துல இருக்கிற ரகசியத்தை நம்மளுக்கு சரியா புரிஞ்சிக்க தெரியாம இருக்கிறோம். ஒருத்தருடைய அழுகை கேட்குது, இன்னொருத்தருடைய அழுகை தேவ சமூகத்தில் எட்ட மாட்டேங்குது. நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, உன்னுடைய என்ன தேவையாக இருந்தாலும் அது தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோட அபயம் விட்டு உன் கண்ணீரின் மூலியமாக கர்த்தருக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எனக்கு ஒரு வியாதியா இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குன்னா, எனக்கு வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை, எதிர்காலத்தை குறிச்சதான தேவைகள், கெரியர்ல இருக்கிற ப்ராப்ளம், ஸ்டடீஸை குறிச்சதான தேவைகள், இந்த நீட்ஸ் எல்லாம் தேவ சமூகத்தில் போயிட்டு கண்ணீரோட வடிக்கணும் அப்படின்னு நினைச்சிடறோம். ஆனால் அது தேவையே கிடையாது. ஏன்னா நீங்க அழுதாதான் ஆண்டு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரு. அவருடைய தழும்புகளால் ஆல்ரெடி உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார். உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்க போய் அழுது ஜெபிச்சாதான் கர்த்தர் கடன் எல்லாம் தீர்ப்பாருன்றது இல்ல. நீங்க கடன் வாங்குறதுக்கு ஆண்டு விடுறது இல்ல, கடன் கொடுக்கிற ஒரு இடத்துல தான் கர்த்தர் ஆல்ரெடி உங்களை வச்சிருக்காரு. சோ நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய நீட்ஸுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்துல போய் அழுகணுமான்னு கேட்டீங்கன்னா அது அவசியமே கிடையாது. அநேக ஸ்திரீகளுடைய அழுகுரல் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டல, ஆனா அண்ணாளுடைய அழுகுரல் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டிடுச்சு. காட் இந்த டியர்ஸை ஹியூமன் மனுஷனுடைய கண்கள் எதற்கு இந்த டியர்ஸை வச்சிருக்கிறாருன்னா, பரலோகத்திற்கு கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஒரு லாங்குவேஜாக இருக்கிறது. ஆனா இந்த லாங்குவேஜ் பரலோகத்துக்கு எட்டணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே அழுதீங்கன்னா எட்டாது. அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதுக்குன்னு சில வரமுறைகள் இருக்குது. அந்த வரமுறையில் உங்களுடைய டிஎஸ் இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு எட்டுமா. அண்ணாளுடைய கண்ணீர் எட்டிருக்கு, எசேக்கியானுடைய கண்ணீர் எட்டிருக்கு, ஆகாருடைய பிள்ளையுடைய கண்ணீரும் எட்டிருக்குது. ஏன் எட்டிச்சு அப்படின்னா, இவங்க காட் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த புரோட்டோகாலை படி இவங்க கண்ணீரை சிந்திருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய பிரதம மந்திரிக்கு நம்மளுடைய கோரிக்கையை போய் சேர்க்கணும்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம இங்கேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணாலும் எட்டாது. அதுக்குன்னு சில சிஸ்டமேட்டிக்கான ப்ரொசீஜர் இருக்குது. அதன்படி இருந்தால் தான் அதை அக்செப்டே பண்ணிப்பாங்க. நிறைய விஷயத்திற்கு தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிச்சிருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு வரையும் அதற்கான பதில் வராமல் ஒரு சூழ்நிலைமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட கண்ணீர் தேவ சமூகத்துக்கு எட்டும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த அம்மாவுடைய அழுகுரல் எதற்கு தெரியுமா? எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்றதுக்காக இல்ல, இந்த அம்மாவுடைய பர்பஸ் ஆஃப் த லைஃப் நிறைவேறணுன்றதுக்காக அழுகுறாங்க. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையோட பர்பஸ் வேற எதுவுமே இல்லை. இவங்க வாழ்நாட்கள்ல இவங்க மூலியமா கர்த்தர் இந்த உலகத்திற்கு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை அனுப்புவதற்கு தான் இந்த அம்மாவை இந்த உலகத்திற்கு அனுப்பியே இருக்கிறார். இப்ப ஏன் உங்களுடைய கண்ணீர் தேவனுடைய சமூகத்துக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்னா, நீங்க உங்க தேவைக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்த பர்பஸ்க்காக நீங்க அழல. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக கர்த்தர் இந்த பூமிக்கு உங்களையும் என்ன அனுப்பல. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறார். அண்ணாளுக்கு சாமுவேல் அசைன்மெண்ட்டா இருந்துச்சு, அதே போல உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உன்னுடைய அசைன்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அழுது ஜெபிச்சிருக்கீங்க? இந்த வசனம் இருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அப்படின்னா உங்களுடைய பொருளாதார தேவை, சுகம், ஆசீர்வாதம் இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப முதலாவது தேவன் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பிரயாசப்பட்டுட்டீங்கன்னா, அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீ கண்ணீர் வடிச்சு ஜெபிச்சிட்டீங்கன்னா, மீதி விஷயத்துக்காகலாம் நான் ஜெபிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அவைகள்லாம் கூட கொடுக்கப்பட்டுரும். ஒரு மனுஷனுடைய லைஃப்ல ஒரு ஜாப் வேணும்னு என்ன
பண்றாங்கன்னா பிரயாசப்படுறாங்க. ஜாப் எதுக்காக அவங்களுக்கு அப்படின்னா அவங்க லைஃப்ல ஜாப் மூலியமா ஃபுட், ஷெல்டர், உடுத்த உடை இது எல்லாமே இந்த ஜாப் மூலியமா கிடைக்கிற பொருளாதாரத்துல இருந்து என்ன பண்றாங்க, பெற்றுக்கொள்றாங்க. அப்ப இவங்க ஜாபையும் வாங்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு நான் எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, ஆனா சாப்பாடுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழியை செய்யுங்களேன், தங்கறதுக்கு எனக்கு இடம் இல்ல, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு சொல்ல வராங்கன்னா, வேலை கிடைச்சிச்சுன்னா அந்த வேலை மூலியமா உனக்கு என்ன கிடைச்சிரும், 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருது, நீ போட வேண்டிய உடை கிடைச்சிருது, நீ தங்கறதுக்கு வேண்டிய இருப்பிடம் கிடைச்சிருது. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டுருச்சு எது மூலியமா, ஜாப் மூலியமா. அதே போலதான் உன் லைஃப்ல நீ பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீனா மற்றவைகள் எல்லாம் அது கூடயே கொடுக்கப்பட்டுரும். அப்ப என்னுடைய பர்பஸ் இந்த வாழ்க்கையில, நான் இந்த பிறந்திருக்கிற பர்பஸ், இந்த வருஷத்துல என்னுடைய பர்பஸ், இந்த மாசத்துல என்னுடைய பர்பஸ் என்னவாக இருக்குன்னு சொல்லி நீங்க அழுது ஜெபிச்சிட்டீங்கன்னா வேற எதற்காகவும் அழுக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிப்பட்டதான அழுகையை தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா கண்ணோக்கி பார்க்கிறார்.